ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் சொல்றார், நான் உனக்கு கேடகம்னு. நமக்கு அவர் எப்படி இருக்கிறாராம்? கேடகமா தான் இருக்கிறார். வாசிங்க சங்கீதம் 18:30 வாசிங்க. தேவனுடைய வழி உத்தமமானது, கர்த்தருடைய வசனம் புடமிடப்பட்டது, அவரை நம்புகிற அனைவருக்கும் அவர் எப்படி இருக்கிறாராம்? அவரை விசுவாசிக்கிற, அவரை நம்புகிற அனைவருக்கும் எப்படி இருக்கிறார்? கேடகமா இருக்கிறார். ஆபிரகாமுக்கு மாத்திரம் கேடகம் இல்ல, அவரை நம்புற யாரா இருந்தாலும் அவர் தான் நமக்கு கேடகம். அல்லேலூயா. அவர் நமக்கு கேடகமாக இருப்பார். இன்னொரு வார்த்தையை வாசிக்கலாம். நீதிமொழிகள் 2:7 வைத்திருக்கிறார். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு அவர் எப்படி இருக்கிறாராம்? கேடகமா இருக்கிறார். உத்தமம்னா என்ன? அதற்கு எதிர்மறையான வார்த்தை என்ன? உத்தமம்னா ஒரே வழியில் நடக்கிறது. உத்தமத்துக்கு எதிர்மறையான வார்த்தை மாறுபாடு, இரு வழிகளிலே நடக்கிறது. இரு வழியில நடந்தா உத்தமமா நடக்கிறதுக்கு அர்த்தம் இல்லை, மாறுபாடா நடக்கிறோம். உத்தமமாய் நடக்கிறவர்களோ கர்த்தருக்கு பிரியம். காலேபு யோசுவா 2 பேர் தான் உத்தமமா நடந்தாங்க. மீதி இருந்த 10 பேர், வேவு பார்க்க போன 12 பேர்ல 10 பேர் உத்தமமா நடக்கல. ஆண்டவர் சொன்ன வார்த்தையை விசுவாசித்தாலும் சூழ்நிலையை பார்த்தோன்னா அவிசுவாசத்துக்கு இடம் கொடுத்து நம்மளால அந்த தேசத்தை சுதந்திரிக்க முடியாதுன்னு சொன்னாங்க. ஆனா காலேபு யோசுவா 2 பேர் சொல்றாங்க, கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார், எளிதாய் அந்த தேசத்தை சுதந்திரித்து கொள்ளலாம்னு சொல்லி ஆண்டவருடைய வார்த்தையை பேசினாங்க. ஆண்டவருடைய வார்த்தையை பேசி உத்தமமான வழியில ஒருத்தன் நடந்தான்னா அவனுக்கு கர்த்தர் என்ன செய்வார்? கேடகமா இருப்பார். சூழ்நிலையை பார்க்கும் போதெல்லாம் நடக்காது, கர்த்தர் சொன்ன, கர்த்தர் சொல்வாரியா? அவருக்கு என்ன நிறைய சொல்லுவார். கர்த்தர் சொல்றதெல்லாமா நடக்குது? கர்த்தர் சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு இருக்காரு, நம்மள நடக்கிறோம். கர்த்தர் சொல்றது எல்லாம் நடக்கிறது இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தர் சொன்னா சொல்லிட்டு போறாரு. அவர் நிறைய சொல்லியிருப்பார், சொல்லட்டும் அப்படின்ட்டு நம்ம இஷ்டத்துக்கு என்ன செய்யக்கூடாது? போயிடக்கூடாது. தங்கள் யோசனையின்படி நடக்கக்கூடாது. நமக்குன்னு யோசனை வரும், நம்ம யோசனையின்படி நடக்காம கர்த்தர் கொடுக்கிற யோசனையில நடக்கணும். அவன் தான் யாரு? உத்தமன், உத்தமமாய் நடக்கிறவன். இன்னொரு காரியத்தை வாசிப்போம். நீதிமொழிகள் 30:5 தேவனுடைய வசனம் எல்லாம் புடமிடப்பட்டது, தம்மை அண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு அவர் எப்படி இருக்கிறாரா? கேடகமா இருக்கிறாரா? அல்லேலூயா. எந்த சூழ்நிலை வந்தாலும் தேவனை அண்டிக் கொள்ளணும், அவரை விட்டு விலகிடக்கூடாது. அவரை விட்டு விலகிட்டோம்னா அவர் நமக்கு கேடகமா இருக்க வாய்ப்பே வராது. அவர் அண்டிக் கொள்ளணும். சங்கீதத்தில் வாசிக்கிறோம், குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படிக்கு அவரை அண்டிக் கொள்ளுங்கள். அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான். அப்ப நீங்களும் நானும் யாரை அண்டிக் கொள்ளணும்? கர்த்தரை அண்டிக் கொள்ளணும். இதுவரைக்கும் அண்டிக் கொண்டோம், ஆனா இனிமேலும் தொடர்ந்து என்ன செய்யணும்? கர்த்தரை அண்டிக் கொள்ளணும். அண்டிக் கொள்ளும் போது அவர் நமக்கு கேடகமாக இருப்பார். அவரை நம்பும் போது, உத்தமமாய் நடக்கும் போது, அவரை அண்டிக் கொள்ளும் போது அவர் நமக்கு கேடகமாக இருப்பார். பலன் வேற, இது பலன். ஆண்டவர் சொல்றார், ஒரு பூமியில ஏதோ ஒரு தானியத்தை, ஒரு விதையை விதைக்கிறோம்னா அதுல இருந்து என்ன வருது? பூமியில இருந்து நமக்கு பலன் வருது. ஆண்டவர் சொல்றாரு, பூமியில இருந்து பலன் வருது, வானத்துல இருந்து பலன் வருது, கற்பத்துல இருந்து பலன் வருது, எத்தனையோ பலன் இருக்கு. ஆனா எல்லா பலனை காட்டிலும் உனக்கு மகா பெரிய பலனா நான் தான் இருக்கிறேங்கிற. அல்லேலூயா. நீ விதைக்கிற, மரம் நடுற, அதுல இருந்து பலன் எதிர்பார்க்கிற. தேங்காய் வருது, முருங்கைக்காய் வருது, நிறைய தானியங்கள் வருது, பழங்கள் வருது, காய்கறி வருது, இதெல்லாம் பலன். கற்பத்தின் கனி கர்த்தரால் கிடைக்கும் பலன். நிறைய கல்யாணம் பண்றோம், பிள்ளைகள் பிறக்கிறாங்க, குடும்பம் பெருசாயிட்டே இருக்கு, இதெல்லாம் பலன். இந்த பலனை காட்டிலும் நானே உனக்கு மகா பெரிய பலனா இருக்கிறேன்றார். கர்த்தரே நமக்கு பலன். அவர் சொல்றாரு, நானே உனக்கு மகா பெரிய பலனா இருக்கிறேன். எபிரேயர்ல 11ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்துல வாசிக்கும் போது மோசேயை குறித்து வேதம் சொல்லுகிறது. மோசே இனி வரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து கிறிஸ்துவின் நிமித்தம் நிந்தைகளை சகித்தான் என்று வேதம் சொல்லுகிறது. எகிப்துல நான் அனுபவிக்கிறதை விட இனி வருகிற பலன் மேல நான் நோக்கமா இருக்கிறேன். அந்த பலனுக்காக எனக்கு பாடுகள் வந்தாலும், பிரச்சனைகள் வந்தாலும்
பலவிதமான துன்பங்கள் வந்தாலும் அதையெல்லாம் நான் சகித்து கொள்ளுகிறேன், அதெல்லாம் நான் பொறுத்து கொள்ளுகிறேன்னு சொல்லி கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற உபத்திரவங்களை, நிந்தைகளை, பாடுகளை அனுபவிப்பதற்கு அவன் ஆயத்தமாயிருந்தான். உன்னை போல ஒரு தீர்க்கதரிசியை நான் எழுப்புவேன்னு கர்த்தர் சொன்னார். அதுதான் பலன், அவர்தான் பலன். அந்த பலனுக்காக மோசே காத்திருந்தான். அந்த கிறிஸ்துவுக்காக தான் மோசே காத்திருந்தான். அந்த பலனை எதிர்பார்த்தான். இனி வரும் பலன் மேல நோக்கமா இருந்தான். நாம் அந்த பலன் மேல நோக்கமா இருக்கிறோமா? நீங்க பூமிக்குரியவைகளை நோக்காமல் மேலானவைகளையே தேடுங்கள் என்று வேதம் சொல்லுது. அங்கிருந்து ரட்சகர் வருவார், அவருக்காக நாம் காத்திருக்கிறோம், அவரோடு கூட போவோம், எப்போது அவரோடு கூட இருப்போம், அப்படிலாம் வேத வார்த்தை சொல்லுது. இப்போ பூமியிலிருந்து வர்ற பலன் எப்படி நம்மளை ஆதரிக்குதோ அதுபோல கர்த்தர் நமக்கு ஆதரவாக இருப்பார். அல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு எனக்கு ஆதரவாக இருப்பார். பூமியிலிருந்து பலன் வருது, பலனால் ஆதரிக்கப்படுகிறோம். நமக்கு தானியம் கிடைச்சிருச்சு, பயிர் வகைகள் கிடைச்சிருச்சு, விரும்பினதெல்லாம் சாப்பிட்டோன்னு சொல்லி மகிழ்ச்சி அடைகிறோம். அதுபோல கர்த்தர் நமக்கு மகிழ்ச்சியாக இருப்பார். அப்புறம் சாப்பிட்டு திருப்தி அடைகிறோம். பூமியிலிருந்து வருகிற பலனை சாப்பிட்டு என்ன செய்கிறோம்? திருப்தி அடைகிறோம். அதுபோல கர்த்தர் எல்லாவற்றிலும் நம்மை திருப்தியாக்கி நடத்துவார். அல்லேலூயா. அவர் நமக்கு பலனா இருக்கும்போது அவர் நமக்கு ஆதரவாய் இருப்பார். அவர் நமக்கு பலனா இருக்கும்போது மகிழ்ச்சியாய் வைப்பார். அவர் நமக்கு பலனா இருக்கும்போது திருப்தியாய் நடத்துவார். ஆமென். கர்த்தர் தான் உங்களை திருப்தியா நடத்துவார். அவர் தான் மகா பெரிய பலன். கர்த்தர் தான் உங்களுக்கு ஆதரவாய் இருப்பார். அவர் தான் மகா பெரிய பலன். கர்த்தர் தான் உங்களை மகிழ்ச்சி ஆக்குவார். உலகத்தில் எந்த காரியம் உங்களை மகிழ்ச்சி ஆக்குறது போல நீங்க கற்பனை பண்ணினாலும் அது நிரந்தர மகிழ்ச்சியை தராது. அற்ப மகிழ்ச்சியை தரும். கொஞ்ச நேரம், 10 நிமிஷம், 15 நிமிஷம் மகிழ்ச்சியை தந்தாலும் அவைகளால் நிரந்தர மகிழ்ச்சியை கொடுக்க முடியாது, சந்தோஷத்தை கொடுக்க முடியாது. கர்த்தர் தான் நிறைவான மகிழ்ச்சியை நமக்கு கொடுக்கும். கண்களை மூடி நாம் செபிக்கலாம். அருமையான செய்தி இன்னைக்கு நம்ம கேட்டிருக்கிறோம். நல்ல நல்வார்த்தைகள் எலும்புகளை புஷ்டியாக்கும்னு சொன்னது போல இன்னைக்கு ஆண்டவர் பாருங்க, தூரத்திலிருந்து கொண்டு வந்திருக்கிறார் நம்மளெல்லாம் புஷ்டி ஆக்குறதுக்கு. ஆசீர்வாத ஐயாவை கர்த்தர் ரொம்ப அற்புதமாக பயன்படுத்துகிறார். இன்னைக்கு நான் ஆசீர்வதிக்கப்பட்டேன். எனக்கே நிறைய விஷயம் இன்னைக்கு கற்றுக்கொண்டேன். எத்தனை பேர் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கீங்க? விசுவாசம்னாக்கா அதில் என்னென்ன இருக்குதுன்றத அழகாக புட்டு நமக்கு அவர் சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. விசுவாசம் ரொம்ப முக்கியம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம். அல்லேலூயா. ஆகவே இந்த விசுவாசத்தை குறித்து கேட்கும் போதெல்லாம் அதில் இருக்கக்கூடிய ரகசியங்கள் எல்லாம் இனி வரும் பலன் மேல் எப்படி மோசே நோக்கமா இருந்தாரோ அந்த இனி நம்மளும் அந்த மாதிரி. எத்தனை பேர் ஆண்டவர் சீக்கிரம் வரப்போறாரு நம்புறீங்க? அல்லேலூயா. அவர் மேல நோக்கமா இருந்து அவரையே சார்ந்து கொள்வது. அது மட்டும் இல்ல, விசுவாசத்துக்கு டெஃபினிஷன் ஐயா ஒரு பெரிய களஞ்சியம் மாதிரி கொடுக்குறாரு. தைரியமா இருப்பது, பயப்படாம இருப்பது, கவலைப்படாம இருப்பது. விசுவாசம் என்பதில் எல்லாத்தையும் ஆண்டு வச்சிருக்க உத்தமமா இருப்பது. ஸோ விசுவாசம் சொன்னா அதுக்குள்ள பயம் இல்லாம இருப்பது, கவலைப்படாம இருப்பது, ஆண்டுக்கு உத்தமமா இருப்பது, இது இவ்வளவோ அதற்குள்ள இருக்கிறது. தைரியமா இருங்கன்னு ஒருத்தர் சொல்றதுக்கும் விசுவாசமா இருங்கன்னு ஒருத்தர் சொல்றதுக்கும் பெரிய வேறுபாடு இருக்கிறது. உத்தமமா இருங்கன்னு சொன்னா, விசுவாசமா இருங்கன்னு சொன்னா, நீ உத்தமனா இரு ஆண்டவருக்கு முன்னால, பயப்படாம இரு, எந்த சூழ்நிலையிலும் கவலைப்படாம இரு. இவ்வளவு காரியங்கள் அடங்கிறது. ஆகவே இந்த நாள்ல நல்ல திருப்தியாய் உண்ட ஒரு திருப்தி எனக்கு இருக்குது. உங்களுக்கு எத்தனை பேருக்கு இருக்குது? எல்லாரும் எழுந்திருந்த ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். இன்னைக்கு ஆண்டவர் நம்மை போஷித்திருக்கிறார் அவருடைய வார்த்தையினால. அவருடைய வசனம் நமக்கு உணவாய் இருக்கிறது. அவருடைய வசனம் நமக்கு ஒரு ஜீவ அப்பமா இருக்கிறது. மனிதன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். ஹல்லேலூயா. அந்த காலை வேளையில இரு கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே உடைய நல் வார்த்தைகளினாலே எங்களை போஷித்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரங்க தாவே.
மோசே உங்களுக்கு வானத்திலிருந்து இறங்கின அப்பத்தை கொடுக்கவில்லை, நானே ஜீவ அப்பம், நானே வானத்திலிருந்து இறங்கி வந்த ஜீவாப்பம். வார்த்தையாக்கிய ஆண்டவரே, நீர் எங்களுக்கு அப்பமாய் இன்றைக்கு புசிக்கும்படியாய், நாங்கள் திருப்தி அடையும்படியாய், நாங்கள் கற்றுக்கொள்ளும்படியாய் ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் உடைய பாத்துல உட்கார்ந்து நாங்கள் கற்றுக்கொள்ளுகிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. ரெண்டு கரங்களை உயர்த்தி ஆண்டவரே உடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய, உடைய வசனத்துக்கு நாங்கள் எங்களை அர்ப்பணிக்க, உத்தமமாக உடைய வழிகளில் நடக்க, பயமில்லாமல் இருக்க, தைரியமா இருக்க, ஆண்டவரே கவலைப்படாமல் இருக்க எங்களை போஷிக்கிறதற்காய் ஸ்தோத்திரங்க தாவே. ஓ ராமா சாந்தா ராமா ஷாதா ராமா லாக்காதர் யாந்தா ரபா ரபா லதி யாந்தா ரபா ரபா லபதி யாந்தா. எங்களை பலப்படுத்துகிறதற்காய் ஸ்தோத்திரம். வார்த்தை எங்கள் எலும்புகளை நினமுள்ளதாக்குகிறதற்காய் ஸ்தோத்திரங்க தாவே. ஹல்லேலூயா. உம்முடைய வசனம் எங்களை ஊன்ற கட்டுகிறதற்காய் ஸ்தோத்திரங்க தாவே. உம்முடைய வசனத்தினாலே எங்களை நிலை நிறுத்துகிறதற்காய் ஸ்தோத்திரங்க தாவே.